முடியாது, சிறைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்த முடியாது. Word of God is not chained. 2 Timothy 2nd chapter verse 9. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. Hallelujah. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. இன்றைய வசனம் 2 திமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. இது எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வருதுன்னு பார்ப்போம். பவுலடியார் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரை துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனால் அவர் சொல்றார், நீங்க என்னை எவ்வளவு நாள் துன்புறுத்தலாம், இயேசு எனக்குள் இருக்கிற அந்த இறை வார்த்தையை யாராலும் சிறைப்படுத்த முடியாது. என்னை கம்பிகளுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறீங்க, நான் வெளியே போய் இறை வார்த்தை அறிவிக்க முடியாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்திருக்கீங்க. ஆனால் எனக்குள்ள இருக்கிற இறை வார்த்தை எப்படியாவது செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றடையும் சொல்றார். இதே தான் எரேமியா 23:29வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், என் சொல் தீ போன்றது. எப்படி இருக்குதான் இந்த தீ, எங்க இருக்குதான்? அதே தான் எரேமியா 20வது அதிகாரத்துல 9வது வசனத்துல சொல்றார், உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போன்று இருக்கிறது, அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு இருக்கிறது, அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்கிறார் எரேமியா. எரேமியா பட்ட துன்பங்களும் அநேக துன்பம். அவர் இழுத்துட்டு போனாங்க தரத்தரையா தெருவில், கல்லெல்லாம் முறிந்து ரத்தம் சிந்தினார் இயேசுவை போலவே. ஆனால் அவர் ஒரு நாளும் கூட தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் எழுந்து நின்றார். இயேசுவின் இறை வார்த்தையினால கட்டப்பட்டவர்கள் அப்படிதான். நமக்கு எடுத்துக்கோ, இன்னைக்கு செயின்ட் ட்ரீசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ், குழந்தை தெரசம்மாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடவுளின் அன்பை சுவைக்கிறேன் நான், என்னை யாரும் அடக்கி வைக்க முடியாது. I cannot hold the love of God within me. I have to let it out. The same is the word of God says. The word of God is not chained. It cannot be chained. இறை வார்த்தையை அனுபவிக்கிறவங்களும் இறை அன்பை அனுபவிக்கிறவங்களும் அந்த இறை வார்த்தையை தனக்குள்ள வைத்திருக்கவே முடியாது. இது உங்களுக்கு ஒரு அடையாளம். எத்தனையோ திருப்பலிக்கு போகிறோம், எத்தனையோ இறை வார்த்தையை படிக்கிறோம், இன்னும் நீங்க பற்றி எரியலையா? Ask yourself. இன்னும் அந்த இறை அனுபவத்துக்கு நான் வரலையேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உங்க இறை அனுபவத்தால் என்னை நிரப்புங்க, இறை வார்த்தையால் என்னை நிரப்புங்க. சவேரியார் சொன்னது போல, பற்றி எரியும் உள்ளத்தோடு பயணிக்கும் பாதங்கள். உள்ளுக்குள்ள பற்றி எரியணும் ஆண்டவருடைய அன்பு, நாம் பாதங்கள் தானா பயணிக்கும். இந்த வாரத்திற்காக செபிப்போமா? எல்லாம் கண்களை மூடுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையை உட்கொள்கிற நாங்கள், இதோ எசேக்கியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல சொன்னது போல, இதோ இறை வார்த்தை நீ உட்கொள் என்று சொன்னிருப்பா. அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கும்போது அது எங்கள் உணவாய் மாறுகிறது. அது எங்கள் உணவாய் மாறினதை ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு எங்களுடைய வல்லமையுள்ள இறை வார்த்தையாய் நலிந்து போனவர்களுக்கு நல்வாக்கால் ஊக்குவிக்கும் நாவை தந்திருக்கிற நீர், அதை பயன்படுத்த எங்களை பயன்படுத்தும், எங்களை தூண்டிட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது ஆவியால் நிரப்புங்க, உமது பரிசுத்த ஆவி எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இதோ வாழும் விவிலியமாக மாற ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு தேவ தாயுடைய பரிந்துரையோடு ஜெபிக்கிறேன். அனைத்து வானதூதர்கள் புனிதர்களுடைய பரிந்துரையோடு ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. May God bless you.